நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெருத்துளசி பணியில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பான நிகழ்ச்சி நடிகர் டொவினோ தாமஸ் நடிக்கும் பள்ளி சட்டம்பி தமிழ் பதிப்பிற்கான பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி. வேர்ல்டு வைட் பிலிம்ஸ் மற்றும் சி கியூப் ப்ரோஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் டிஜோ ஜோஸ் ஆண்டனி இயக்கத்தில் நடிகர் டொவினோ தாமஸ் நடிப்பில் தயாராகி ஏப்ரல் மாதம் 10 முதல் உலகம் முழுவதும் திரையரங்கில் வெளியாகும் பள்ளி சட்டம்பி படத்தின் தமிழ் பதிப்பை விளம்பரப்படுத்தும் வகையில் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி சென்னையில் நடைபெற்றது. இப்படத்தில் டொவினோ தாமஸ், கயாடு லோகர், விஜயராகவன், பாபுராஜ், அலெக்சாண்டர் பிரசாந்த், சுதீர், கரமணா, டிஜி ரவி, ஜான் ஆண்டனி உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறார்கள். டிஜோ டோமி ஒளிப்பதிவு செய்திருக்கும் இந்த திரைப்படத்திற்கு ஜேக்ஸ் பிஜாய் இசையமைத்திருக்கிறார். 1957 ஆண்டு பின்னணியில் கமர்ஷியல் என்டர்டெய்னராக தயாராகி இருக்கும் இந்த திரைப்படத்தை வேர்ல்டு வைட் பிலிம்ஸ் மற்றும் சி கியூப் ப்ரோஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனத்தின் சார்பில் நௌபல், பிரிஜிஸ், சாணுக்கியா, சைதன்யா, சரண் ஆகியோர் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தை தமிழகம் முழுவதும் சக்ரா பிக்சர்ஸ் வெளியிடுகிறது. தமிழ் பதிப்பிற்காக சென்னையில் இன்று நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் டொவினோ தாமஸ், நடிகை கயாடு லோகர், இணை தயாரிப்பாளர் மேகா, ஷியாம், சக்ரா பிக்சர்ஸ் வெற்றி, தயாரிப்பாளர் சைதன்யா, சரண் ஆகியோர் கலந்து கொண்டனர். இணை தயாரிப்பாளர் மேகா ஷியாம் பேசும்போது, திரையுலகில் 14 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறேன். இப்போது தான் முதல் முறையாக இணை தயாரிப்பாளர் என்ற முறையில் மேடை ஏறி இருக்கிறேன். இது எனக்கு மறக்க முடியாத தருணம். என்னுடைய சகோதரர்கள் சாணுக்கியா, சைதன்யா, சரண் ஆகியோரை பாராட்டுகிறேன். படக்குழுவினை பாராட்டுகிறேன். படத்தை பற்றி நான் அதிகம் பேச போவதில்லை, ஆனாலும் பேசப்போது இந்த படம் எமோஷ்னல் ஆக்ஷன் என்டர்டெய்னர். இந்த படத்தை உலகம் முழுவதும் வெளியிடுகிறோம். டொவினோ தாமஸ், கயாடு லோகர் தங்களுடைய சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இயக்குனரும் அர்ப்பணிப்புடன் உழைத்துள்ளார். படத்தை அனைவரும் திரையரங்கில் சென்று பார்த்து ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சக்ரா பிக்சர்ஸ் வெற்றி பேசும்போது, இது எங்களுக்கு முதல் திரைப்படம். இந்த திரைப்படம் மிக சிறப்பாக இருக்கிறது. கண்டென்ட் உள்ள படம் ஏப்ரல் 10 வெளியாகிறது. அனைவரும் ஆதரவு தாருங்கள் என்றார். தயாரிப்பாளர் சரண் பேசும்போது, இந்த படம் எங்கள் நிறுவனத்திற்கு முதல் திரைப்படம். நாங்கள் 3 சகோதரர்கள் இணைந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறோம். கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 19 அன்று இப்படத்தின் படப்பிடிப்பு பணிகளை தொடங்கினோம். தற்போது வெளியிடுகிறோம். இந்த திரைப்படத்தின் மூலம் நாங்கள் 1950களில் கேரளாவில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை மறு உருவாக்கம் செய்து சொல்லியிருக்கிறோம். இது போன்றதொரு படத்தை நாங்கள் முதலில் தயாரிப்பதற்காக பெருமிதம் கொள்கிறோம் என்றார். நடிகை கயாடு லோகர் பேசும்போது, இது என்னுடைய 3வது மலையாள திரைப்படம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த படத்தின் மூலம் மலையாளத்தில் நடித்திருக்கிறேன். இந்த படத்தின் கதாபாத்திரம் வித்தியாசமானது. என் இதயத்தில் நெருக்கமான கதாபாத்திரம் கூட. இது போன்ற கதாபாத்திரத்தை எனக்கு வழங்கியதற்காக இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் நன்றி கூறிக்கொள்கிறேன். நடிப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைத்தது. இந்த படம் உங்கள் அனைவருக்கும் பிடிக்கும் என்று உறுதியாக நம்புகிறேன். எங்கள் அனைவரும் கூட்டணியாக இணைந்து கடுமையாக உழைத்து ஃபேமிலி என்டர்டெய்னராக உருவாக்கியிருக்கிறோம். டொவினோ தாமஸ் சிறந்த திறமையுள்ள சக நடிகர். அவருக்கும் நன்றி என்றார். நடிகர் டொவினோ தாமஸ் பேசும்போது, இப்படத்தின் கதையை நாங்கள் 2018 ஆண்டில் விவாதித்தோம். நீண்ட விவாதத்துக்கு பிறகு திரைக்கதையை சிறப்பாக வடிவமைத்து 2025 ஆண்டில் தான் இப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கினோம். இயக்குனரும் நானும் வேறு படங்களில் பணியாற்றி கொண்டிருந்ததால் அவை அனைத்தையும் நிறைவு செய்துவிட்டு இப்படத்தில் இணைந்தோம். அதன் காரணமாகவும் இப்படத்தின் பணி சற்று தாமதமானது. இப்படத்தின் கதாசிரியர் சுரேஷ் பாபு திரைக்கதையை செழுமைப்படுத்தினார். நான் முதலாக கேட்ட கதை வடிவத்தை விட இந்த கதை அமைப்பு சிறந்ததாக இருந்தது. 100 நாட்களுக்கு மேல் படப்பிடிப்பு நடந்தது. ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான நடிகர்களுடன் படப்பிடிப்பு நடைபெற்றது. இது எளிதான காரியம் அல்ல. இதற்கு கடின உழைப்பும் தேவை, திட்டமிடலும் தேவை. இது ஒரு பீரியட் மூவி. 1957-58 காலகட்டத்தை சார்ந்த படம். அந்த காலகட்டத்தில் கேரளாவிலிருந்து சமூக அரசியல் கட்டமைப்பு பின்னணியில் இடம்பெறும். இது ஒரு உண்மை சம்பவம் அல்ல, ஆனால் சில சம்பவங்களை தழுவி நிறைய கற்பனையான கதாபாத்திரங்களுடன் இப்படத்தை திரைக்கதையை உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த படத்தை தயாரிப்பாளர்கள் பார்த்துவிட்டனர். அவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். நான் இந்த படத்தை ரசிகர்களுடன் திரையரங்கில் காண்பதற்கு ஆர்வத்துடன் வந்திருக்கிறேன். திரையரங்கில் ரசிகர்கள் இப்படத்தை எப்படி கொண்டாடுகிறார் என்பதை அவருடன் சேர்ந்து பார்த்து அனுபவிக்க வேண்டும் என்றுக்காக காத்திருக்கிறேன். எனக்கு முழுமை அடையாத திரைப்படங்களை பார்த்து கணிக்க தெரியாது. ரசிகர்களுடன் திரைப்படத்தில் முழு வடிவத்தை திரையரங்கில் பார்ப்பது தான் எனக்கு பிடிக்கும். அதனால் இந்த படத்திற்காக நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். இந்த படத்தின் டீசர் மற்றும் பாடல்கள் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதேபோல் படமும் ரசிகர்களிடமும் பெரும் வரவேற்பை பெறும் என்று நம்புகிறேன். நிச்சயம் இந்த படம் ரசிகர்களை ஏமாற்றாது என்றார். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தின் செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்.